கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே ஏரோது பேதுருவை சிறைப்பிடித்து அங்கே சிறை வைக்கிறான். எதற்காக? மறுநாள் காலையிலே அவனை கொலை செய்வதற்காக. ஆனால் அங்கே பேதுரு என்ன செய்கிறார்? 6வது வசனத்திலே, சிறைச்சாலையிலே அங்கே பலத்த காவல் போடப்பட்டிருக்கிறது. அங்கே பேதுரு நடுவிலே படுத்து நித்திரை பண்ணினார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மரண தண்டனை கைதி அதிகாலையில் அவனை தூக்கில் போட போகிறாங்க அல்லது கொலை செய்ய போகிறார்கள் என்றால் அந்த மனிதனுக்கு இரவிலே தூக்கம் வருமா? யாராவது ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அதிகாலையில் உனக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை என்றால் அந்த மனிதன் இரவிலே நிம்மதியாக அவனால் தூங்க முடியுமா? ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர் ஆகிய பேதுரு அந்த இரவிலே நித்திரை செய்தான் என்று பார்க்கிறோம். ஏன் என்றால் அவனுக்கு தெரியும், நாளை என்னை கொலை செய்ய முடியாது. ஏனென்றால் அவனுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மீது ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18வது வசனத்தில், நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது தான் உன் அறையை வேறொருவன் கட்டுவான் என்று சொல்லி நீ மரணத்திற்கு உன்னை அப்பொழுதுதான் நீ ஒப்பு கொடுக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவன் உறுதியாக பிடித்து கொண்டு, நான் முதிர் வயதில் தான் நான் மரணம் அடைவேன் என்ற நம்பிக்கை இருந்ததுனால, நாளை காலையில் என்னை ஏன் கொலை பண்ண போகிறாங்க, அந்த ஒரு இதில் அவன் நிம்மதியாக இரவிலே நித்திரை செய்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அவன் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே நடந்த காரியம் என்ன? கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பலவிதமான சூழ்நிலை, இருள் போன்ற சூழ்நிலையிலே நாம் ஜெபித்தோம் என்றால், அல்லது கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து இருந்தோம் என்றால், நம் மத்தியிலே தூதன் நிற்பான். தூதன் நின்றவுடனே என்ன நடந்தது? அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. நம்மளுக்குள்ளாக இருக்கிற கவலை, கண்ணீர் என்ற இருள் அகன்று அங்கே வெளிச்சம் பிரகாசிக்கும். அது மட்டுமல்ல, பேதுருவை அந்த தூதன் எழுந்திரு என்று சொன்னான். எழுந்திருக்கும் போதே அவனுடைய சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதன் வந்தவுடனே வெளிச்சம் வருவது மட்டுமல்ல, எல்லா கட்டுகளும் சங்கிலிகளும் அவன் கைகளிலிருந்து விழுந்தது போல இன்றைக்கு உங்களுடைய கைகளிலிருந்து, என்னுடைய கைகளிலிருந்து எல்லா கட்டுகளையும் விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நீங்கள் அந்த பகுதியை வாசித்தீர்கள் என்றால், அங்கே அவர்கள் வருகிறார்கள். வரும்போது அவன் ஒரு கனவு காண்பது போல கொண்டிருக்கிறான். இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் திறந்தது. அல்லேலூயா! அந்த இருப்பு கதவு தானாக திறந்தது. அது மட்டுமல்ல, 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு அந்த வாக்கு தத்தத்தில் நம்பிக்கையோடு நாம் இருக்கிற வேளையிலே நம்மளுடைய சூழ்நிலைகள் பலவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுவிக்க நமக்காக பேதுருவுக்கு அனுப்பினது போல ஒரு தூதனை அனுப்புவார். தூதன் வரும்போது அங்கே இருள் அகன்று வெளிச்சம் பிரகாசிக்கும். அது மட்டுமல்ல, நம்மளுடைய எல்லா கட்டுகளும் கழலுவது மட்டுமல்ல, நாம் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் அவன் கடக்கும்போது கதவு தானாக திறந்தது போல நமக்கும் அடைக்கப்பட்ட கதவுகள் தானாக திறக்கும். ஆசீர்வாத கதவுகள் தானாக திறக்கும். இப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாக உங்களையும் என்னையும் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை, இந்த நாளிலும் அப்பா, வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பற்றியவர்களாக இருந்து உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமான கதவுகள் திறக்கப்படும். அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலனுக்கு பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட்டது போல எங்களுக்கும் ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். அதுவும் எப்படி திறக்கப்படும்? தானாய் திறக்கப்படும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஐயா. இந்த கிருபைக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.